அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல வரும் வாரத்திற்கான ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் அனலைஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கும் இந்த வீக்குக்கானது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஸ்பாட் ப்ரைஸுங்க, ஃபியூச்சர் இது கிடையாது. இதை வச்சு நீங்க எட்ஜிங்கோட தான் பண்ணணும். ஏன்னா டே கண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். இனி நம்மளுடைய இந்த வீக்லி அனலைஸு, மந்த்லி அனலைஸ் வீடியோ, இயர்லி ஸ்டாக் பற்றினது, கமாடிட்டி பற்றினது எல்லாமே டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுவோம். டெலகிராம் லிங்க் வந்து நான் நம்மளுடைய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இன்ட்ராடே ஆப்ஷன் கிளாஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களை நான் இண்டிவிஜுவலாக மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேங்க. எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு இருக்கேன். அது கேட்டவங்க ஏற்கனவே எல்லாருக்கும் புக் பண்ண வந்து அந்த டைம் நான் ஸ்லாட் பண்ணிட்டேன். யார் யார் இது பண்ணிருக்கீங்களோ அவங்க அந்த டைம் இதெல்லாம் நான் உங்களுக்கு ரிப்ளை அனுப்பிட்டேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீக்குக்கான லெவல் பார்க்கலாம். இது எக்ஸ்பைரி டே வரைக்கும் தாங்க இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே. வருகிற வியாழக்கிழமை வரைக்கும் எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் வரும் இதுக்கப்புறம் எக்ஸ்பைரி எல்லாமே மாறப்போகுது. நிஃப்டி வந்து டியூஸ்டே எக்ஸ்பைரியாக கொண்டு வர போகிறாங்க. எது வந்தால் என்ன, நமக்கு அது தேவை கிடையாது. நம்ம கால்குலேஷனில் வேல்யூவில் இருக்கு. நம்ம எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நியூஸ் எதுவுமே கேட்டுக்கிறதுல வேல்யூஸ் தான். மேக்ஸ் அடிப்படையில் சில கால்குலேஷன்ஸ், அந்த வேல்யூவை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இந்த வீக்கு இங்கே இருக்கு மார்க்கெட். இங்கிருந்து மேலே 25,888 25,888 அங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு. அல்லது இங்கிருந்து கீழே வந்தா 25,422 25,422 அங்க வந்தா சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போர்ட் எடுத்தா அதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 25,312 25,312. அதே ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 25,978 25,978. இது 52 வாரம் இருக்குங்க வீக்கு. அதில் 44 வாரம் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு போகும். 8 வாரம் வந்து என்ட்ரி எடுக்காது, ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் அது சேர்த்து 200 பாயிண்டா நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து வீக்லி அனலைஸ் மட்டும்தான். மந்த்லி இது இப்போ நான் போட போகிறேன். டைம் இருக்கும்போது அடுத்த வீடியோவை அதை அப்டேட் பண்ணுறேன். மந்த்லி வீடியோ வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் இயர்லி தான். இயர்லிக்கு ஆல்ரெடி நம்ம லெவல்ஸ் போட்டுட்டோம், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஜனவரியிலே போட்டிருக்கேன், அந்த வீடியோ இருக்கு. மந்த்லிக்கு அடுத்தது போடுறேன். அடுத்தபடியே இயர்லிக்கு அப்புறம் மந்த்லி தான் பவர்ஃபுல். மந்த்லிக்கு அப்புறம் தான் வீக்லி பவர்ஃபுல். அப்போ எங்க வந்தாலும் இதனுடைய டார்கெட்ஸ் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் மினிமம் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்டுங்க. மேக்ஸிமம் எவ்வளவு வேணா அந்த டைரக்ஷன்ல இருந்தால் அதை மட்டும் போகலாம். ஓகேங்களா? மினிமம் 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அப்போ அதை நீங்கள் எட்ஜிங்கோட எப்படி எடுத்து யூட்டிலைஸ் பண்ணலான்னு. ஏன்னா ஒன் சைடும் எடுக்கலாங்க, ஆனால் லாஸ் டே கேண்டில் பெருசாக வச்சா அந்த லாஸை அப்சர்வ் பண்ணணும். அப்படின்னா ஒன் சைடும் எடுத்து நீங்கள் பண்ணலாம். யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாலையோ ஃபேஸ்புக் எனி சோஷியல் மீடியாவில் யார் ஒருத்தர் எது சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றேன் சரிதான். நீங்கள் அதை பற்றி புரிதல் எல்லாமே புரிஞ்சு தெரிஞ்சிருந்தா அதை எடுத்து அதுக்கப்புறம் அது கூட அடிஷ்னலாக இந்த வேல்யூ சேர்த்து வச்சு உங்கள் இதில் வர்த்தகம் பண்ணுங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் தான். அது இன்ட்ராடேவாக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும். பொசிஷனுக்கு மேக்ஸ் ப்ளஸ் ஒரு சில தியரிகள் அந்த இதெல்லாம் பார்க்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.